பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க நம்புறேன். காய்ஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா அல் கவாடிச்சிக்கு போகிறோம். அங்கே உங்களை ஃபஸ்ட் கிளாஸான இடத்துக்கு கழிச்சு போய் காட்டுறேன். காய்ஸ், என் கூட சேர்ந்து நீங்களும் வீடியோ தொடர்ந்து வாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட ஃப்ரெண்டை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். காய்ஸ், சொன்ன மாதிரி என் ஃப்ரெண்டு வந்துட்டாப்புல, இந்த பக்கத்தில் உட்காந்துருக்கிறாப்புல. அவருக்கு காட்டுறேன். இப்போ நம்ம அல் கவாடிச்சிங்கிற இடத்துக்கு தான் போகிறோம். லாஸ்ட் எக்ஸிட்டுங்கிற இடத்துக்கு தான் போகிறோம். இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் பாருங்கள். அங்கே போய்ட்டு உங்களுக்கு என்னென்ன இருக்குது ஏது இருக்குங்க அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி மதர்ஸ் டே வேறு. இந்த வீடியோ நாளைக்கு தான் வரும். ஹாப்பி மதர்ஸ் டே கைஸ். என்னது சொல்கிறதுன்னு தெரியலங்க. வீடியோவில் வந்து பேசுகிறேன்டா ரொம்ப வெக்கப்படுறான். நானும் என்னது சொல்கிறேன், நானும் சொல்லி பார்த்துட்டு எல்லாம் பண்ணி பார்த்துட்டு பேச மாட்டேங்கிறான். வெக்கப்படுறாப்புல. தனியாக உட்காந்து நிறையா பேசுகிறாப்புல. என் பக்கத்தில் உட்காந்து கேமரா திருப்புனா அடுத்த நிமிஷம் வச்சு வளர்றாப்புல. நம்மளே உணர்வு தான் பேசிகிட்டு இருக்கோம், அதை தாண்டி தலையை உணர்றாப்புல. இருங்க மாப்பிள்ளை வீடியோ கூட கொண்டு வந்தால் சரிப்பட்டு வரும். ஆனால் எனக்கு கொண்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருப்பாப்புலன்ட்டு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த போயிட்டுருக்கோம், முக்கியமான இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். சேர்ந்து உங்கள் அடிச்சு போய் காட்டுறேன். அப்படியே ரோடை பார்த்துட்டு வரீங்களா? இதை பார்த்துக்கலாம் கைஸ். இது பார்த்தீங்களா, இதுதான் வந்து துபாய் கிளாக் டவர். இது கிட்டத்தட்ட நான் எத்தனையோ வருஷமாக இருக்காது, 40 வருஷமாக, அதுக்கு தாண்டி 60 வருஷம் ஏதோ வருஷம் இருக்குது அந்த கிளாக் டவர். ரொம்ப ஃபேமஸான டவர் இது வேர்ல்டு ரொம்ப ஃபேமஸ். அது மட்டும் இல்லாமல் ஒமேகா கிளாக் இது. இங்கே பாருங்கள், இந்த யூஏஇலேயே இதுதான் பெஸ்ட்டு கிளாக் டவர் அப்படிம்பாங்க. யூஏஇலே இதான் எல்லா இடத்துலையும் கிளாக் டவர், 7 ஸ்டேட்டு கிளாக் டவர் இருக்குது. ஆனால் இருந்தாலும் இதுதான் பெஸ்ட்டு. இது ஃபேமஸான கிளாக் டவர் இது. அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே திறந்து அப்படியே பார்த்துட்டு வாங்க. பார்த்தீங்க, இதான் துபாய் ஏர்போர்ட்டு, இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். இதுதான் டெர்மினல் 1. இது டெர்மினல் 1 அப்படியே காட்டு. அப்படியே காட்டுறோம். நான் ஃபஸ்ட்டு இந்த ஏர்போர்ட் வந்து இறங்கினேன். டெர்மினல் 1 தான் வந்து இறங்கினேன். பெரிய ஏர்போர்ட் இது. அதுக்கப்புறம்லாம் டெர்மினல் 2 வர ஆரம்பிச்சாச்சு. கேஸ், இப்போ அடுத்து நம்ம பார்க்குறது வந்து டெர்மினல் 3. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எமிரேட்ஸ் தான் வந்து நிற்கும். அது உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு. அது டெர்மினல் 1, இது டெர்மினல் 3 இது. சாரி 3 இது. 2 வந்து பட்ஜெட் ஃப்ளைட், அது வேறு இடத்துல இருக்குது. இந்த க்ளோஸ் அப் உங்களுக்கு ஃப்ளைட்லாம் காட்டும். ரோட்டில் எப்படி காட்டிக்கலாம், வடிவம் சொல்லுவாங்க பல பலன் இருக்குண்டு. தெரியுது ஃபுல் அண்ட் ஃபுல் எம்எஸ் தான். நம்ம பக்கம் இடத்துல ஒன்று கூட லேண்டாக இல்லையா? லேண்டான மாதிரி இருந்தால் கூட பார்ப்பாங்க, காட்டலாமே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நான் எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா லவ் லாக்கு போய்ட்டுருக்கோம். இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு அஜ்மல், என்னோடய யூடியூப் சேனல் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த வீடியோவில் எது குறைகள் நிறைகள் இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த வீடியோவில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக. ஏன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லா சர்க்கிளும் நல்லா ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா என் ஃப்ரெண்டை நல்லா என்கரேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ நம்ம பூதமங்கலத்தில் ஒரு யூடியூபர் உருவாகிறது நம்ம ஊருக்கான ஒரு பெருமையாக நான் நினைக்கிறேன். அதனால் நீங்கள் வந்து நம்ம ஊர் மக்களும் சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸு சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். நாங்கள் பேலன்ஸ் வீடியோ அங்கே போய்ட்டு காமிக்கிறோம். எங்களோட தொடர்ந்து இந்த வீடியோவில் வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா எட்டேகத்து மால். இந்த மால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து லோக்கல் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்குள்ள திங்ஸ் தான் அதிகமாக இருக்கும். பாருங்கள், யூனியன் கோப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டேகத்து மால் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஏதோ சூப்பர் கேர் இருக்குது. பாருங்கள், அட்மின் சென்டர் இது. ஒரு ரூல் இருக்குது. அதுக்கப்புறம் ஹோம் கேர் இருக்குது. பாருங்கள், இந்த ரூலில் ஒரு நாள் நம்ம வந்து கண்டிப்பாக வீடியோ போடுவோம்.
மேக்ஸ்லாம் இருக்குது. இங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம ஒருத்தர் வீடியோ போடுறோம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் எக்ஸிட் வந்து நிற்கிறோம். இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கடையில் காட்டுங்களேன். இந்த ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு ஃபுட் கோர்ட் இருக்குது. அதான் இங்கே ஃபேமஸ்ஸு. அது மட்டும் இல்லாமல் லவ் லாக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது. அதுவும் உங்களுக்கு அலசி போய் காட்டுறேன் வாங்க. அதே சேர்ந்து என் கூட வீடியோக்குள்ள திறந்து வாங்க. இங்கே என்னென்ன இருக்குது எது இருக்குன்னு கூட காட்டுறேன் வாங்க. அப்படியே கூட திறந்து வாங்க. அப்படி வாங்க. பார்த்தீங்களா பாஸ்கெட் ராபின் ஐஸ்கிரீம் இருக்குது பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃபுட்டு உள்ள ஐட்டம்ஸ் நிறையா இருக்கும். இவங்க அப்படி வீடியோ திறந்து வாங்க. உங்களோட காட்டுறேன். மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைங்க வந்தால் இங்கே ஃபன் பண்ணலாம். அது மாதிரி அப்புறம் இல்லாமல் இந்த ஃபேமிலி வந்து பார்க் மாதிரி இருக்குது. அதே மாதிரி வந்தீங்கன்னா இங்கே நல்ல டைம் நல்லா என்ஜாய் பண்ணலாம். கேஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணுறதுக்கு எல்லாம் பைக்கெலாம் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே அது இருக்குது. அது இருக்குது பார்த்தீங்களா. இந்த ரேக்கை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அங்கே பிள்ளைங்களுக்கு அங்கே பாருங்கள். அது எப்படி காட்டுங்களேன். பிள்ளைங்க வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு அங்கே இருக்குது பாருங்கள். அந்த ஃப்ரிட்ஜை காட்டுங்களேன் கொஞ்சம். இங்கே தான் உங்களை அழைச்சிட்டு போக போகிறேன். அங்கே என்ன ஸ்பெஷலுங்கிறத உங்களை அழைச்சிட்டு போய் நான் காட்டுறேன். கூட வீடியோ கூட திறந்து வாங்க. பாருங்க இது வந்து ஆர்டிஃபிஷியல் அவங்க ரெடி பண்ணது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரிஜினல் அப்படியே நேச்சுரலாக. இங்கே பாருங்க இந்த பழங்காலத்து இதெல்லாம் பாருங்க. காரெலாம் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே பாருங்க நம்ம ஊர் இந்த மாட்டு வண்டி இருக்குது பாருங்க. அதோட சக்கரை இருக்குது பார்த்தீங்களா. அந்த இருக்குது பாருங்க. வாங்க அப்படியே இங்கே உட்காரத்துக்கு இங்கே பெஞ்சு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மான் வச்சுருக்காங்க. ஹாய் இது பாருங்க இந்த சக்கரை இருக்குது பாருங்க. இப்போ அவங்க கிட்ட நம்ம பர்மிஷன் கேட்டு இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ப்ரொமோஷன் கேமரா கொண்டு வந்தால் இங்கே கண்டிப்பாக வீடியோ இருக்குது. அலோடு கிடையாது. மொபைல் கிடையாது. அது இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இது பேர் உள்ளவங்க அரைச்சி வந்தீங்கன்னா கேமரா எடுத்துருந்தீங்கன்னா எடுக்க விட மாட்டாங்க. அது உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். பார்த்துங்க. எந்த இடத்துக்கு போனாலும் பார்த்தீங்கன்னா மொபைல் மட்டும் தான் அலோட் பண்ணியிருக்காங்க. இங்கே வாங்க இது பழைய காரை கட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. போட்டை காட்டுங்களா. போட்டை எப்படி கிடைக்கு பாருங்க. போட்டையே பாருங்க. உங்களுக்கு தான் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் உட்கார முடியாது. ஆனால் காரை பார்க்கலாம். இது காரை காட்டுங்களேன். உள்ளே எப்படி ஜூம் பண்ணிருக்காங்க. எல்லா இடத்துலையும் இந்த நம்ம ஊர் மாட்டு வண்டி சக்கரம் இருக்குப்பா. கேஸ் இங்கே பாருங்க இந்த தண்ணியிலேயே ஸ்டோனில் எப்படி எழுதிருக்காங்க பாருங்க. லாஸ்ட் எக்ஸிடென்ட் அப்படியே பார்த்துட்டு வாங்கலாம். இந்த ஒயிட் ஸ்டோன்லேயும் பிளாக் ஸ்டோன்லேயும் எழுதி வச்சிருக்காங்க பாருங்க. லாஸ்ட் எக்ஸிடென்ட். துபாயில் உள்ளவங்க கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்க. துபாயில் உள்ளவங்களுக்கு இடம் தெரியும். அப்படி தெரியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா கவானிஜி தான் இருக்குது. கவானிஜி 1 இருக்குது. இது நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து இங்கே மேப் கொடுக்குறேன். அப்படியே வாங்க பார்த்துக்கிட்டு வாங்க. இந்த பிராமிஸ் பிரிட்ஜுங்கிற இடத்துல தான் போகிறோம். இந்த பிராமிஸ் பிரிட்ஜுங்கிறது என்னன்னு உங்களுக்கு காட்டுறேன். என் கூட அப்படி திறந்து வாங்க. அப்படி வாங்க. இதுதான் பிராமிஸ் பிரிட்ஜு. இங்கே பாருங்க. இது போட்டு பாருங்க. இதுதான் பிராமிஸ் பிரிட்ஜு. இங்கே பாருங்க. அஜினா இது இதுதான் லவ் லாக் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. இந்த பூட்டை அப்படி காட்டுங்களேன். எல்லாம் லவ் பண்ணுறாங்க. அவங்க பேர் எழுதி வச்சுருக்கு. அவங்க பேர் எழுதி வச்சிருப்பாங்க எல்லாத்தையும். பாதி பார்த்தீங்கன்னா அறிஞ்சு படிச்சு ஏபியா என்னமே எழுதிருக்கேன் பாருங்க. எம்டிகே பாருங்க. டிஎன்ஜெட்டு எம்டிகே அப்படியே இந்த ஃப்ரிட்ஜ் அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணுங்க. இப்போ நம்ம அந்த பிராமிஸ் பீச்சில் போக போகிறோம். வாங்க உள்ளே என்னென்ன இருக்குது காட்டுறேன் உங்கள்கிட்ட. பாருங்க எம்பூட்டு பூட்டு எல்லா பூட்டு லாக் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. எல்லா பூட்டு இதே பிரிட்ஜ் வந்து லண்டன்லேயும் இருக்குது. அதுக்கப்புறம் துபாயில் இருக்குது. இன்னும் ரெண்டு கண்ட்ரியில் இருக்குது. அது வேற எங்கே இருக்குன்னு தெரியல. ஆனால் லண்டன்லேயும்
இது மேலே இருக்குங்கிறது மட்டும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் எனக்கு. வாங்க அப்படியே வாங்க சார், அப்படியே எடுத்துருவாங்களேன். இது பாருங்க, இதெல்லாம் பாருங்க, ஐஇஎஸ் லவ்வா பாதி பேர்லாம் அழிஞ்சிருக்குது. தோஃபிக் வாங்க அப்படியே வாங்க, ஒரு நாள் எடுத்துட்டு அப்படியே வாங்க சார், வாங்க அப்படியே. இது லாக்கெல்லாம் காட்டுங்க அப்படியே, எம்பிட்டு லாக்கு இருக்கு அப்படிங்கிறத செஞ்சு லாக்கெல்லாம் உடச்சுன்னு வைங்களேன். இரும்பு காட்டை போட்டு அவ்வளவு காசு கிடைக்கும், அவ்வளோ லாக்கு இருக்குங்க இங்க. ஹாய் மை ஃப்ரெண்ட், போயிட்டு இருக்காப்ல. இது பாருங்க எவ்வளோ லாக் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த லாக்கு உடச்சு இரும்பு காட்டை போட்டுருந்தீங்க, நம்ம தான் கோடிச்சு வரேன். இங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்கு, அந்த ஒரு பிரிட்ஜ் இருக்கு. அந்த பிரிட்ஜை காட்டுங்க, 2 பிரிட்ஜ் இருக்குங்க பாத்தீங்கன்னா. அந்த ஒரு பிரிட்ஜ், இந்த ஒரு பிரிட்ஜ், 2 பிரிட்ஜ் இருக்குங்க. ப்ராமிஸ் பிரிட்ஜ் அப்படி எடுத்துட்டு வாங்க. எவ்வளோ கூட்டத்தை போட்டுருக்காங்க பாருங்க. இதெல்லாம் எப்போ போட்டது, திருப்பிட்டே முடிச்சு. இந்த ப்ராமிஸ் பிரிட்ஜோட எண்டுக்கு வந்துட்டோம் பாருங்க. இதான் ப்ராமிஸ் பிரிட்ஜ். வாங்க இதை முடிச்சுட்டு இப்போ அடுத்து அந்த பிரிட்ஜுக்கு போவோம். இது ஃபர்ஸ்ட் பிரிட்ஜ், அடுத்து செகண்டுக்கு போவோம். அதே போய் பார்ப்போம் வாங்க, என்ன இருக்குது எது இருக்குன்னு. அப்படியே எடுத்துட்டு வாங்க சார், இங்கே உள்ளே போவாங்க. இந்த பிரிட்ஜ் இப்போ புதுசாக கட்டுறது என்னன்னு தெரியல, உள்ளே பார்த்துட்டு வருவோம். மெயின் ஃபுட்டு தான் இங்கே, வேறு எதுவுமே கிடையாது. இது ஒரு அலுவலில் போல இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டு தான். இங்கே ஃபுட் ஒருத்தன் இங்கே அதிகமாக இருக்கும். இங்கே வந்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கண்ட்ரி ஃபுட்டை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், அதையும் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். கேஸ் இப்போ நம்ம அடுத்த இது பாருங்க, தலைவனோடு இப்போ நம்ம அடுத்த இதுக்கு போக போகிறோம், அடுத்த பிரிட்ஜுக்கு போக போகிறோம். இது பிரிட்ஜ் 1, பிரிட்ஜ் 2 அங்கே என்ன இருக்குது பார்ப்போம் இதுலேயும். कैसे दोस्त? வாங்க அடுத்த பிரிட்ஜை போய் பார்ப்போம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த பிரிட்ஜுக்கு வந்துட்டோம். ஒன்று முடிஞ்சு அடுத்த பிரிட்ஜும் ஃபுல்லாக தாங்க இருக்குது, லாக் இருக்குது. ப்ராமிஸ் 2 வாங்க இதில் போய் பார்ப்போம் என்ன இருக்குது எது இருக்குது. வாங்க சரி, யார் லோ எழுதிச்சிருக்கோம் போய் குறைச்சிருக்கு. ஏஎஸ்ஸா? ஏஎஸ் இங்கே பாருங்க, எல்லாம் போட்டு திருப்பிடிச்சிட்டே இருக்குது. இங்கே பாருங்க எவ்வளோ பூட்டு இருக்குன்னு பாருங்க. 2 ஃப்ரிட்ஜில் உள்ள பூட்டை மட்டும் எடுத்துன்னு வைங்க, நம்ம தாங்க அவ்வளோதான் எடுத்து ஊரில் எடுத்தால் அவ்வளோதான் எடுத்து இரும்பு கட்டை போட்டுருவாங்க. இங்கே போட முடியாதா, அதனால விட்டு வச்சிருக்காங்க. இந்த சைடு போட்டு எடுத்துருவாங்க. இது பாருங்க எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. போட்டோ எடுத்துக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு பாருங்க. அது மாதிரி ஃபேமிலி எவ்வளோ இது ஸ்பெண்ட் பண்ணல இங்கே டயத்தை. जी भैया कैसे जना எடுத்துருவாங்க. 2 பிரிட்ஜும் முடிச்சு வாங்க அடுத்து வேற என்ன இருக்கு எதுன்னு பார்ப்போம். இதோட இந்த லாஸ்ட் விசிட் முடியுது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுட்டு தான். உண்மை ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இந்த இடத்துல ஃபுல்லாக ஃபுட்டு தான் இருக்குது. அப்படியே ஒன்று ஒன்று பார்த்துட்டு வாங்க. அப்படியே கூட இதோட இருக்குது பாருங்க லாஸ்ட் எக்ஸிடென்ட்டு.
இங்கே அதுவும் இங்கே பேரலை பாரு எப்படி செட் பண்ணி வச்சிருக்கீங்க. நம்ம ஊரில் மண்ணிலே பெட்ரோல் வர பேரல் இது. கிணறு இங்கே வாங்க, மிஷின் வீடு கட்டுறீங்க வாங்க, கிணறு இருக்கு பாருங்க. இதான் கிணறு பார்த்துங்க. இதெல்லாம் சொன்ன காயின்ஸு இதில் போட்டு பாருங்க, உள்ள கிடைக்க பாருங்க காயின்ஸு. இந்த உள்ள இருக்கு எப்படி காயின்ஸ் இருக்கு பாருங்க. இது உள்ள திரம்ஸ் பொருட்களாக போதும் போல இருக்கு. அவ்வளோ காயின்ஸ் இருக்குள்ள இருக்கு. ஆனால் என்ன ஒன்று இங்கே யாரும் எடுக்க மாட்டாங்க. நம்ம ஊராக இருந்தால் எந்த காசும் இருக்காது, இங்கே யாரும் காசு எடுக்க மாட்டாங்க. அப்படி எடுத்துருவாங்க. அந்த ஒரு டிராக்டர் நிற்குது, அந்த ஒரு டிராக்டர் நிற்குது, அந்த ஒரு டிராக்டரு. பசுமாடு புக்கு படிச்சு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து பாருங்க பசுமாடு புக்கு படிச்சுட்டு இருக்கு பாருங்க. பசு அந்த வண்டி அப்படி எடுக்கலாம், குதிரை வண்டி இருக்கு பாருங்க, அதே எடுக்கணும் அப்படியே. குதிரை வண்டி தான். அந்த ஃபவுண்டைன் தண்ணி ஊற்றி பாருங்க, அதில் ஃபவுண்டைன் தண்ணி ஊற்றி பாருங்க. நம்ம போனோம்ல அந்த இடத்துல தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு ஃபவுண்டைன். இங்கே வந்தீங்கன்னா டைம் போகிறது தெரியாது கேஸ். நாங்கள் ஒரு 5 மணிக்கு வந்துருப்போமா, மணி இப்போ 6:15 ஆயிடுச்சு. ஒன்னே கம்மி நேரம் எப்படி போடுச்சுன்னு தெரியல. வாங்க இங்கே ஃபேமிலியோட வாங்க. இங்கே மெயினாக வந்து ஃபேமிலிக்கு தான் இந்த இடம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்கும் சில்ட்ரன்ஸுக்கு தான் இந்த இடம். வந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் போகிறது தெரியாது. வீக்கெண்ட்லேயும் சரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ஜாய் பண்ணுங்க. இங்கே ஃபுட்டு நிறைய இருக்குது, ஃபுட்டு ட்ரை பண்ணி பாருங்க. அது மாதிரி லவ்லாக் பிரிட்ஜ் இருக்குது, அதையும் வந்து பாருங்க எப்படி இருக்கு என்னன்னு பாருங்க. லண்டனு, பிரான்ஸு, அப்புறம் இங்கே இன்னும் வேறு எங்கெங்கே இருக்குன்னு தெரியல எனக்கு. லண்டனில் இருக்குது, ஃப்ரான்ஸ்லேயும் இருக்குது, அதுக்கப்புறம் துபாயில் வச்சிருக்காங்க அந்த ப்ராமிஸ் பிரிட்ஜ். அங்கே பாருங்க இந்த பிள்ளைங்களுக்கு ட்ரெயின்லாம் போகுது பாருங்க, ட்ரெயின் இருக்குது பிள்ளைங்களுக்கு. அதே மாதிரி இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா பணம் நம்ம பே பண்ணிட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம், இதுக்குள்ளே வச்சு ஓடி எடுப்பாங்க. இந்த பைக் இருக்கு பாருங்க, இந்த பைக் காட்டுங்களா. ஒரு வாரம், அதாவது மண்டேலேருந்து சாட்டர்டே வரையும் வேலை செஞ்சுட்டு சண்டே இங்கே வந்து ஃப்ரீயாக நம்ம என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் சொல்ல போனால் நம்ம மெயின் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். இங்கே அவ்வளோ கூலாக இருக்குது இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா. ஆனால் ஜூன் ஜூலைலாம் வந்தீங்கன்னா சூடாக இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். இப்போ உள்ள சீசன் கிளைமேட்டு நல்லா இருக்குது, சூடு இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி நடந்து போகிறதுலாம் எப்படி எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. உள்ள என்ஜாய்மெண்ட் இருக்கு இங்கே வந்தீங்கன்னா இடம். இந்த போர்ட்டேஷன் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. வாட்டர் போர்ட்டேஷன் அதுவும் எடுக்கலாம், அப்படி மேலே அதை எடுத்தீங்களா. இப்போ நம்ம அந்த பிரிட்ஜும் நம்ம போனோம். இப்போ அந்த பிரிட்ஜும் அந்த பிரிட்ஜ் 2 பிரிட்ஜும் நம்ம போயிட்டு வந்தோம். அந்த 2 ப்ராமிஸ் பிரிட்ஜ் தான் போயிட்டு வந்தோம். அப்படியே போயிட்டு அப்படியே சுற்றிட்டு இப்போ இப்படியே வரோம். கைஸ் இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டு நம்ம வீடியோ முடிச்சு 2 லவ்லாக் பிரிட்ஜ் எடுத்தோம். நம்ம 2 பிரிட்ஜ் எடுத்தோம், ப்ராமிஸ் பிரிட்ஜ் எடுத்தோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு சுற்றி காமிச்சோம். உங்கள்கிட்ட பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். கைஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறாங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணி பாருங்கள். வீடியோ லாஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி மதர்ஸ் டே வேறு, ஹாப்பி மதர்ஸ் டே. அதோட வேறு என்ன சொல்கிறது, இந்த வீடியோக்கு துணையாக இருந்த என் ஃப்ரெண்டு இருக்கிற பாருங்க பின்னாடி, இவர் தான் மெயினாக நமக்கு வந்து கேமராமேன். சார் இவர் தான் நமக்கு வந்து மெயினாக கேமரா எடுத்து கொடுத்தது. இவர் இல்லைன்னா நம்ம வந்து சோலாவாக தான் 2 எடுத்துருக்கணும். இவருக்கு வச்சா ரொம்ப தேங்க்ஸ் வச்சான். உங்களை சொல்ல ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இல்லைனா எடுத்துருக்க முடியாது நல்லா அவ்வளோ சீக்கிரம். இதனால தான் இவ்வளோ கேமரா எடுத்துச்சு. காய்ஸ் நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பாருங்கள், இனி ஒரு புது வீடியோவில் பார்ப்போம். அடுத்து எங்கே போகணும் என்ன ஏதுங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். துபாயில் நான் கண்டிப்பாக அந்த இடத்துல அழைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
இந்த வீடியோவில் எதுவும் குறை எது இருந்தாலும் உங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, அதையும் நான் வந்து சரிப்படுத்திக்கிறேன். இந்த வீடியோ முடியுது. இன்னும் ஒரு புது வீடியோவில் பார்ப்போம். பாய்.